அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9845551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன். உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம எல்லாருமே கோவில்களுக்கு போவோம். சில பேருக்கு சிவன் கோவில் அப்படின்னா ரொம்பவே பிடிச்சமானதா அமைஞ்சிருக்கும். சிவனை வழிபடுறதுக்கு முன்னாடி வாசல்ல இருக்கக்கூடிய நந்தி பெருமாளை வழிபடணும்னு நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். முருகருடைய ஸ்தலங்களுக்குமே நம்ம எல்லாருமே போறோம். ஆனா ஒவ்வொரு கோவில்லையுமே முருகனுக்கு வாகனம்னு ஒன்னொன்னு இருக்கு. ஆனா எல்லா கோவில்கள்லையுமே சிவனுக்கு வாகனம்னு ஒண்ணுதான் இருக்கு. இது ஏன் அப்படின்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சது உண்டா? முக்கியமா இந்த பிரதோஷம், சிவராத்திரி இந்த நாட்களெல்லாம் சிவனுக்கும் முன்னாடி இந்த நந்தி தேவனுக்கு தான் முதல்ல பூஜை புனஸ்காரங்கள் வழிபாடுகள்னு எல்லாத்தையும் பண்றாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன் நந்தி பகவானுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? நந்தி பகவான் அப்படி யாரு அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே தெளிவா பார்க்க போறோம். முன்னொரு காலத்துல கைலாசத்துக்கு நாரதரை வர சொல்லி சிவபெருமான் ஒரு தூது விட்டுருப்பாரு. நாரதனும் சிவபெருமான் கைலாசத்துக்கு கூப்பிடுறாருனா ஏதாவது ஒரு காரியம் இருக்கும். காரணம் இல்லாம அவர் கூப்பிட மாட்டாரு. ஏன் கூப்பிடுறாருன்றத போய் பார்த்துடணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்பவே அவசரமா கிளம்பி கைலாசத்துக்கு வராரு. கைலாசத்துல சிவபெருமான் அங்க இருக்க தேவர்கள் கூட கலந்துரையாடி கொண்டு இருக்கிறாரு. இதை பார்த்த நாரதருக்கு மன மகிழ்ச்சி அவ்வளோ ஆகுது. இவ்வளோ அழகான கைலாயத்துல சிவபெருமானை பார்க்கறதுக்கு அவ்வளோ தாத்பரியமா இருக்குன்னு கொஞ்ச நேரம் நின்று சிவபெருமானை ரசிக்கிறாரு. சிவபெருமானுமே நாரதர் வந்ததை பார்த்த உடனே நாரதரை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. எப்படி இருக்க, நலமா இருக்கியா அப்படின்லாம் கேட்ட உடனே, நான் பூலோகம் போக போறேன். நான் இந்த பூலோகம் போய் திரும்பி வர்றதுக்கு சற்று கால தாமதமாகும். இந்த நேரத்துல இந்த கைலாயத்தை நம்ம நந்தி பகவான் பார்த்துப்பான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்துல இருந்த எல்லாருக்குமே ரொம்ப கோவம் வந்துடுது. தேவர்களாக இருக்கட்டும், நாரதராக இருக்கட்டும், எல்லாருக்குமே கொஞ்சம் கோவம் வந்துடுது. என்ன காரணம்னா, கைலாயத்துடைய வாசல்ல வாட்ச்மேன் மாதிரி இருக்கிறவர் தான் நந்தி பகவான். அவர் இந்த கைலாய மலையை பார்த்துக்கணுமா? ஏன் நாங்களாம் இல்லையா? நாங்கள் யாருமே பார்த்துக்க மாட்டோமா அப்படின்னு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கவனிச்ச சிவபெருமான், ஏன் இப்படி பேசுறீங்க? நந்தி பகவான் அப்படிங்கிறவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? நான் வேற, நந்தி வேற இல்லை. நான் தான் நந்தி, நந்தி தான் நான் அப்படின்னு அந்த இடத்துல அவங்க எல்லாருக்குமே புரியும்படி நந்தி பகவானை பத்தி ஒரு சின்ன கதையுமே இந்த இடத்துல சிவபெருமான் சொல்லியிருக்காரு. இன்னொரு காலத்துல தஞ்சை அருகில் இருக்கக்கூடிய திருவையாறு அப்படிங்கிற கிராமத்துல வசிச்சுக்கிட்டு இருந்தவர் தான் வீதகவ்யார் அப்படிங்கிறவர். இவருக்கு தவ வலிமை அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் இருந்திருக்கு. அதே மாதிரி இவர் தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பக்தியாலையும் அவரால் முடிந்த பல உதவிகளையுமே அவர் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கிறாரு. அதே மாதிரி பூலோகத்துல இருந்து யமலோகத்துக்கு சாகாமலேயே போயிட்டு வந்தவர் அப்படின்னு இவரை சொல்லலாம். இவரோட தவ வலிமை அவ்வளோ சிறந்ததாகவுமே இருந்திருக்குது. யமலோகத்தை சுற்றி பார்க்கறதுக்கு தான் வீதகவ்யர் போயிருக்கிறாரு. அந்த நேரத்தில் யமதர்மனுமே வீதகவ்யரை ரொம்பவே சந்தோஷமா வரவேற்று இருக்கிறாரு. வீதகவ்யர் சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பெருசா பல கற்களை பார்க்கிறாரு. இதை பார்த்த உடனே யமலோகத்துல இவ்வளோ பெரிய கற்கள் எதுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி அவருக்கு மத்தியில எழும்புது. சரி, கண்டிப்பா யமதர்மன் கிட்ட எதுக்காக இந்த கற்கள் இங்க இருக்கு அப்படின்னு கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக யமதர்மன் கிட்ட போயிட்டு கேட்கிறாரு. அதுக்கு யமதர்மன் சொல்றாரு, ஒரு சின்ன பையன் அவனுக்கே தெரியாம சின்ன வயசுல ஒரு சின்ன தப்பு தான் பண்ணியிருக்கான். அது என்னன்னா, நான் யாசகம் கேட்டு வருவாங்க இல்லையா, அவங்களுடைய தட்டுக்கள் அந்த ஒரு சின்ன பையன் கற்கள் போட்டிருக்கான். அந்த கற்களை அந்தணர்கள் சாப்பிட்டுருக்காங்க. சாப்பிட்டது மட்டும் இல்லாம இந்த மாதிரி கற்கள் போட்டிருக்கானே, இவன் நல்லா இருப்பானா அப்படின்னு பலருமே அந்த பையனை நோக்கி சாபம் விட்டுருக்காங்க. அந்த சாபம் தான் இவ்வளோ பெரிய கல்லா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே வீதகவ்யருக்கு அவருடைய தவ வலிமை காரணமா இவ்வளோ நேரம் யமதர்மன் சொன்ன அந்த சின்ன பையன் அவரு தான் அப்படிங்கிறது புரியுது.
அது அவர் தான் தெரிஞ்ச உடனே யமதர்மன் கிட்ட அந்த சின்ன பையன் அந்த பாவத்துல இருந்து விடுபடணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கீதகவ்யர் கேட்ட உடனே யமதர்மன் அதுக்கு சொல்லுவாரு, இந்த மாதிரி ஒரு பெரிய பாறாங்கல்ல வந்து அந்த சின்ன பையன் சாப்பிடணும், சாப்பிட்டா மட்டும்தான் அந்த பாவத்துல இருந்து விமோச்சனம் கிட்டும் அப்படின்னு யமதர்மன் சொல்லுவாரு. இதை கேட்ட உடனே வீதகவ்யருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவரோட சின்ன வயசுல அவர் விளையாட்டுத்தனமா செஞ்ச ஒரு சின்ன தவறு தான், இந்த சின்ன தவறு தான் இவ்வளோ பெருசா ஒரு பாறாங்கல் மாதிரி பாவ மூட்டையா வந்து நிக்கிதா அப்படின்னு யோசிச்சு கொண்டே பூலோகம் திரும்புறாரு வீதகவியர். பூலோகம் வந்துமே வந்து நம்ம இந்த பாவத்துல இருந்து விடுபடணும், என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் ஏற்கனவே யமதர்மன் சொன்னார் இல்லையா, இதே அளவுக்கு இதே சைஸுள்ள இவ்வளோ பிரம்மாண்டமான இதே கல்லை வந்து அந்த சின்ன பையன் சாப்பிட்டா மட்டும்தான் அந்த பாவத்துல இருந்து விமோச்சனம் அவனுக்கு கிட்டும் அப்படின்னு அதை யோசிச்சு அவருடைய வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய கற்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய பாறாங்கல்லை தான் வந்து அவர் தொடர்ந்து தினமுமே வந்து சாப்பிட்றத வழக்கமாகவுமே வச்சுருந்துருக்கிறாரு. காலையில் வந்து எப்பயுமே அந்த கற்கல்ல வந்து உடைச்சி தூளாக்கி அது கூட தண்ணீரை சேர்த்து வந்து அவர் குடிப்பாராம். இந்த மாதிரி அவ்வளோ பெரிய பாறாங்கல்லையுமே வந்து அவர் சாப்பிட்டதாகவுமே சொல்லப்படுது. இப்படி பாறையை கரைச்சி குடித்ததால இவருக்கு சிலாதர் அப்படிங்கிற பேர் வந்திருக்கு. சிலா அப்படின்னா கல் அப்படிங்கிறது தான் பொருள். சிலாதர் சித்ராவதி அப்படிங்கிற பெண்ணையுமே வந்து இதுக்கப்புறம் திருமணம் செஞ்சுக்கிறாரு. இவருடைய திருமண வாழ்க்கையுமே போய்கொண்டே இருக்கு. பல வருடங்கள் ஆகியுமே இவங்க 2 பேருக்கும் குழந்தை அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமலே இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் இந்த கவலை அப்படிங்கிறது இருந்தாலும் மனசில் இதை சிலாதர் எந்த இடத்துலையுமே மற்றவங்க கிட்ட காமிச்சதே இல்லை. ஒரு முறை என்ன ஆயிருக்குன்னா, திருவையாறுக்கு சப்தரிஷிகள் வந்திருக்கிறாங்க. சப்தரிஷிகளுக்கு தங்களுடைய ஆசிரமத்தில் தான் வந்து உணவு பரிமாறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமுமே வந்து சிலாதருக்கு இருந்திருக்கு. ஆனால் அந்த சப்தரிஷிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குழந்தை பேருக்கே வாய்ப்பே இல்லாத உன்னுடைய வீட்டில் உன்னுடைய கையால் நாங்கள் உணவருந்த மாட்டோம் அப்படின்னு சிலாதரை பார்த்து சப்தரிஷிகள் சொன்ன உடனே சிலாதருக்கு ரொம்ப கோபம் வந்துடுறதையும் தாண்டி, என்ன என்னுடைய கையால் சப்தரிஷிகளுக்கு ஒருவேளை சாப்பாடு போட முடியலையே அப்படிங்கிற கவலையுமே வந்துடுது. இதை தொடர்ந்து என்ன பண்ணுறாரு சிலாதர் அப்படின்னா, திருவையாறு நதியில் நீராடி அக்னி தவத்தில் ஈடுபடுறாரு. இந்த தவத்தில் ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, நாட்கள் இல்லை, வாரம் இல்லை, மாதம் இல்லை, பல ஆண்டுகளுமே இந்த தவத்தில் வந்து இவர் ஈடுபடுறாரு. தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 வருடங்கள் வந்து இவர் தவத்தில் இருந்ததா பல நூட்களில் வந்து பார்க்க முடியுது. இந்த தவத்தின் பேரில் ஒரு நாள் வந்து சிவபெருமான் இவருக்கு காட்சி தராரு. சிவபெருமான் காட்சி தந்த உடனே என்ன வரம் வேணும்னு கேளு அப்படின்னு கேட்ட உடனே சிலாதர் சொல்றாரு, எனக்கு ஒரு குழந்தை வேணும், குழந்தை பேருக்காக தான் நான் இந்த தவத்தை மேற்கொண்டேன், எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு சொன்ன உடனே சிவபெருமானும் நீ கேட்ட வரம் உனக்கு வரும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை கேட்ட உடனே சிலாதருக்கும் ரொம்ப சந்தோஷத்தோட தன்னோட வீட்டுக்கு போயிட்டு யோசிச்சு கொண்டே இருக்கிறாரு, எப்படி குழந்தை வரும், குழந்தை எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு பெரிய கனவு. இதுக்கு மத்தியில் அவங்களுடைய வீட்டு பக்கத்தில் ஒரு வேலை நிமித்தம் காரணமாக இந்த ஜேசிபிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அப்போல்லாம் அது கிடையாது, ஸோ மம்முட்டி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த காலத்தில் பயன்படுத்துகிற ஒரு பொருள் மூலயமா பூமியில் வந்து அந்த மண்ணை வந்து தோண்ட ஆரம்பிச்சிருந்துருக்குறாங்க. தோண்டும் போது 5க்கு 5ல் ஒரு சதுரமான தங்கப்பெட்டி. இந்த பெட்டியை பார்த்த உடனே எல்லாருமே வந்து இது தங்கப்பெட்டின்னு சொல்லும்போது அந்த நேரத்தில் சிலாதர் மட்டும் கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அந்த பெட்டியை திறந்த உடனே 4 கைகள் 3 கண்களுடைய ஒரு உருவம், சின்ன உருவம். இதை பார்த்த உடனே அங்கேருந்து எல்லாருமே வந்து பதற ஆரம்பிச்சிட்டாங்க. வானத்தில் இருந்து சிலாதருடைய காதுக்கு மட்டும் ஒரு சத்தம் வந்து வருது. என்னன்னா, மறுபடியும் அந்த பெட்டியை மூடித்தர உன்னுடைய குழந்தை உனக்காக வந்த குழந்தை வந்து அதில் இருக்கும் அப்படின்னு. அதுக்கு சிலாதருமே வந்து அந்த பெட்டியை மூடி திறக்கிறாரு. ஒரு அழகான ஆண் குழந்தை அதுக்குள்ளே இருக்குது. தனக்காக வந்து சிவபெருமானே இந்த குழந்தையை அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு ரொம்ப மனமகிழ்ச்சியாக அந்த குழந்தைய வந்து எடுத்து வளர்க்குறாரு சிலாதர். சிவபெருமான் தனக்காக இந்த குழந்தையை கொடுத்ததுனால எந்த பேர் வைக்கலாம், என்ன பேர் வைக்கலாம்னு யோசிச்சு தான் வந்து நந்தி அப்படிங்கிற பேரை வச்சு ரொம்பவே அழகா அந்த குழந்தையை வளர்த்துக்கிட்டுமே இருந்திருக்கிறாங்க. இந்த குழந்தையும் சிவபெருமானை பத்தி நிறைய விஷயங்களை கத்துக்கிறது மட்டும் இல்லாம பக்தியிலையுமே நந்திக்கு ரொம்பவே பெரிய ஆர்வம் வந்துருது. தொடர்ந்து பல விஷயங்களையுமே பண்ணிக்கிட்டு இருக்காரு. அங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அவருமே ஒரு நல்ல மரியாதையை கொடுக்கிறாரு. பல குழந்தைகளுக்கு ஒரு முன் உதாரணமா இந்த நந்தியுமே வந்து இருந்துகிட்டு இருக்காரு. காலங்கள் இப்படியே போய்கொண்டே இருக்கு. கரெக்டா நந்தியோட 7
8வது வயதுல என்ன நடக்குதுன்னா, திருவையாறுக்கு மித்ரனும் வர்ணனும் வந்திருக்கிறாங்க. அப்போ சிலாதர் என்ன பண்ணியிருக்காரு, தன்னுடைய மகனை அவங்க கிட்ட காமிச்சு ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையுமே சிலாதர் மனசுல இருந்திருக்கு. அப்போ இவங்க 2 பேரையுமே சந்திச்சு சிலாதர் தன்னுடைய மகனான நந்தியை அவங்களுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க 2 பேருமே நீண்ட ஆயுளோட இரு அப்படின்ற அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாம பேரும் புகழோடு இருப்பாய் அப்படிங்கிற மற்ற ஆசீர்வாதங்களை மட்டும் பண்றாங்க. ஆசீர்வாதம் வாங்கிட்டு நந்தியுமே அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாரு. ஆனா சிலாதருக்கு அவருடைய மனசுல ஒரு கேள்வி இருக்கு. எப்பயுமே மித்ரனும் வர்ணனுமே நீண்ட ஆயுளோட இரு அப்படின்னு தானே முதல்ல ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. தன்னுடைய மகனுக்கு ஏன் அவங்க அப்படி பண்ணல அப்படின்ற ஒரு சின்ன பயமுமே அந்த நேரத்துல சிலாதருக்கு ஏற்பட்டுருச்சு. உடனே சிலாதர் அவங்கள பார்த்து கேட்குறாங்க, ஏன் அந்த அந்த ஒரு வார்த்தையை மட்டும் வச்சு ஏன் என் பையனை ஆசீர்வாதம் பண்ணலன்னு கேட்ட உடனே அவங்க சொல்றாங்க, உன்னுடைய பையன் இன்னும் 1 வருடம் தான் உயிர் வாழ்வான். அவனுடைய ஆயுள் காலம் வெறும் 8 வயது மட்டும்தான். இப்போ அவனுக்கு 7 வயதுனா இன்னும் 1 வருடம் மட்டும்தான் அவன் உயிர் வாழ்வான். அவனை போய் நான் எப்படி நீண்ட ஆயுளோடு இரு அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ண முடியும்? அதனால தான் ஆசீர்வாதம் பண்ணலை அப்படின்னு சொன்ன உடனே சிலாதருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. தவம் கிடந்து கிடைச்ச ஒரு பொக்கிஷமாக தான் அந்த நந்தியை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இவனுக்கு இப்படியா அப்படின்னு அவருக்கு ரொம்ப கோபம் வருது, அழுக வருது, என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த விஷயம் நந்திக்கு தெரிய வருது. நந்தி என்னுடைய ஆயுளை நீடிக்க சொல்லி நான் சிவபெருமான் கிட்ட ஒரு வரம் வாங்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த நேரத்தில் சிலாதருடைய அனுமதியின் பேரில் தன்னுடைய 7 வயதிலேயே சிவனை நோக்கி ஒரு ஆழ்ந்த தவத்துக்கு போறாரு நந்தி. இருக்கிறதுலேயே மிக உயர்வான புண்ணியமான நதி அப்படின்னா புவனா நதி அப்படிங்கிற நதியில தான் சிவபெருமானை நோக்கி நந்தி ஆழ்ந்த தவத்தில் ஈடுபட்டிருக்காரு. சில மணி நேரம் தாண்டி, சில நாட்கள் தாண்டி, சில வாரம் தாண்டி, சில மாதங்கள்லேயே சிவபெருமானுடைய காட்சி நந்திக்கு கிடைச்சிருக்கு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 1 கோடி முறை சிவனுடைய மந்திரத்தை பாராயணம் பண்ணியிருக்கிறாரு. அந்த தண்ணிக்குள்ளேயே இருந்து இருந்து மூச்சு எப்படி விடணும் அப்படிங்கிறது கூட நந்திக்கு மறந்துட்டதா சொல்றாங்க. 1 கோடி முறை இப்படி பாராயணம் பண்ணதுனால சிவபெருமான் ஒரு சில மாதங்கள்லயே நந்தியை பார்த்துருக்குறாங்க. அப்போ சிவபெருமான் நந்தி கிட்ட கேட்டிருக்காரு, உனக்கு என்ன வரம் வேணும்னு நீ கேளு அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு எந்த வரமும் வேண்டாம், மறுபடியும் 1 கோடி முறை நான் உங்களை மந்திரத்தால் பாராயணம் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே உன்னுடைய ஆசைப்படியே நடக்கட்டும் அப்படின்ட்டு அவருமே ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிடுறாரு. மறுபடியும் 1 கோடி முறை அவர் பாராயணம் பண்ணுறாரு சிவனை நோக்கி. அவருடைய மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்காரு. அவருடைய அகமும் மனமும் அவ்வளோ குளிர்ந்துருது. மறுபடியும் கேட்குறாரு, உனக்கு என்ன வரம் வேணும்னு கேளு நந்தி, நான் எதுவாக இருந்தாலும் தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கும் நந்தி சொல்கிறாரு, இல்லை எனக்கு எந்த வரமும் வேண்டாம், எனக்கு மறுபடியும் 1 கோடி முறை உங்களை பாராயணம் பண்ணணும், அது மட்டும் தான் எனக்கு வரமா வேணும் அப்படின்னு கேட்ட உடனே அதுக்கும் சிவன் சரி அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த மாதிரி கிட்டத்தட்ட 7 கோடி முறை சிவபெருமானை நோக்கி நந்தி 7 கோடி முறை பாராயணமாக அவருடைய மந்திரத்தை சொல்லியிருக்கிறாரு. 8வது கோடி முறை சொல்லி முடிக்க போறாரு. அதுக்கு முன்னாடி கைலாசத்துல இருந்து புவன நதிக்கு சிவபெருமான் வராரு. நந்தியை பார்த்து சொல்றாரு, 8 கோடி முறை நீ என்ன பாராயணம் பண்ணியிருக்கிற, உன் மூச்சு எப்படி விடணும் அப்படிங்கிறதையும் மறந்து சிவ சிவா அப்படின்னு சதாசிவமும் என்னை பற்றி மட்டுமே யோசிச்சிருக்கிற நீ இவ்வளோ முறை இவ்வளோ பாசம் வச்சதுக்கு, அன்பு வச்சதுக்கும், என்னுடைய கைலாசத்தில் இருக்கக்கூடிய பல பதவிகளை கொடுத்தா கூட உன்னுடைய பக்திக்கு ஈடாவாது. நீ என் மேல காட்டுற இவ்வளோ பாசத்துக்கு நான் என்ன கைமாறு பண்ண போறேன் அப்படின்னு சிவபெருமான் கேட்ட உடனே அதுக்கும் நந்தி, எனக்கு சதாசிவமும் உங்க கூட உங்க எதிரிலேயே இருக்கணும்னு ஆசை, ஆனால் நான் உயிரினமாக இருக்க ஆசைப்படலை, எனக்கு இறப்பும் இருக்கக்கூடாது பிறப்பும் இருக்கக்கூடாது, ஆனால் சதாசிவமும் உங்களை பார்த்துக்கிட்டு உங்க கூடையே இருக்கணும் அப்படிங்கிற ஆசை மட்டும்தான் அப்படின்னு சொன்ன உடனே சிவபெருமான் சிரிச்சுக்கிட்டே, என் கூட நீ எப்பயுமே இருப்ப, எனக்கு முன்னாடி வரக்கூடிய ஒவ்வொரு பக்த கோடிகளுமே உன்னை வணங்கிட்டு, உன்னை மட்டுமே வணங்கிட்டு ஒரு விஷயம் நடக்கணும்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக அந்த விஷயங்கள் எல்லாமே நடந்துரும்னு அந்த இடத்துல ஆசீர்வாதம் பண்ணுறாரு. அதாவது எப்பயுமே எனக்கு முன்னாடி நீதான் என்னுடைய நந்தி பகவான், நீதான் என்னுடைய வாகனம் அப்படின்னு அந்த நேரத்தில் நந்திக்கு சிவபெருமான் ஒரு வரத்தை கொடுக்குறாரு. அந்த விஷயம்தான் இப்போ வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பல ஆயிரம் வருடங்கள் ஆயிருந்தாலும், பல 100 வருடங்கள் ஆயிருந்தாலும் இப்போ வரைக்குமே சிவ
சிவன் அப்படிங்கிற தெய்வத்துக்கு வாகனமா நம்ம நந்தி பகவான் தான் இருந்துகிட்டு இருக்காரு. எல்லாருமே நிறைய கோவில்களுக்கு போவோம். அப்போ அந்த கோவில்களில் சொல்லுவாங்க, சிவபெருமான் கிட்ட வேண்டுறதுக்கு முன்னாடி நந்தியோட பெர்மிஷன் இருந்தால் தான் சிவனே ஓகே பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால தான் இப்போ வரைக்குமே சிவனுக்கு முன்னாடி நந்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு. இதனால தான் சிவன் தனக்கு முன்னாடி நந்தியை வச்சிருக்கிறாரு. இப்போ வரைக்குமே பூஜை புனஸ்காரங்கள் வழிபாடுன்னு எதுவாக இருந்தாலும் சிவனுக்கு முன்னாடி நந்திக்கு பண்ணுறதுக்கு காரணம் இதுதான். இந்த உலகத்திலேயே மிக சிறந்த ஒரு பக்தன் அப்படின்னா நந்தி அப்படின்னு சொல்லலாம். நம்ம எல்லாருக்குமே இந்த மாதிரி நந்தி மாதிரி ஒரு பக்தன் ஆகணும் அப்படிங்கிறது ஆசை தான். பலருக்குமே இப்போ வரைக்குமே கூட்டமாக இருக்க ஸ்தலங்களுக்கு போகணும்னு ஆசை. ஆனால் அங்கே சிவபெருமானை நம்ம கண்ணால் பார்க்க முடியாதே அப்படிங்கிற வருத்தத்தாலையும் நிறைய பேர் போகாமல் இருக்கீங்க. ஆனால் நீங்கள் சிவபெருமானை பார்க்கறதுக்கு பதில் நந்தியை பார்த்து என்னுடைய வேண்டுதல் இதுதான், நான் இன்னைக்கு சிவபெருமானை பார்க்க வந்தேன், ஆனால் கூட்டமாக இருக்குது, இருந்தாலும் உன்னைய பார்த்துட்டேன் ஐயா அப்படின்னா அந்த சந்தோஷத்தோடு போங்க. நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கும். சிவனுக்கும் நந்திக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த அழகான உறவை பற்றி என்னால் முடிஞ்ச எனக்கு தெரிஞ்ச ஒரு சில கதைகளை சொல்லி அழகாக இந்த நிகழ்ச்சி போயிருந்தது. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.